நீ என்னத்த சொல்லி மளிகை பொருள் வாங்கின? அண்ணாச்சி கோச்சுக்காதீங்க, 2 நாள் டைம் கொடுங்க, நான் அதை செட்டில் பண்ணிடுறேன். 2 நாளா? அட நீ வேற என்னப்பா, அமைச்சர் பொண்ணையே உன் பையனை கல்யாணம் பண்ணி வச்சிருக்க, அப்புறம் என்னையா? இங்க பாருங்க அண்ணாச்சி, உங்க காசை ஏமாத்திட்டுலாம் நாங்க ஓடிட மாட்டோம். ஆனா இன்னொரு தடவை அவனை என் பிள்ளைன்னு மட்டும் சொல்லாதீங்க. ஆமா, அவனுக்கு எங்களுக்கு இனிமேல் எந்த சம்பந்தமும் கிடையாது. அவனை நேத்தே நான் தலைமொழிட்டேன். ஏலே முத்தையா, போய் இந்த காசுக்காக பெத்த அவனுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் நான் சொல்லுவீங்க? நீ கொஞ்சம் சுமார். அண்ணாச்சி நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க, ஒரு 2 நாள் டைம் கொடுங்க, எப்படியாவது மொத்த அமௌண்ட்டையும் செட்டில் பண்ணிடுறேன் உங்களுக்கு. இல்ல முத்தையா, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. உன் சம்சாரம் பேச்சே சரியில்லை, இப்பவே கணக்க முடிச்சு விடு. ஏங்க அதான் டைம் வேணும்னு கேக்குறாங்கல்ல, அப்புறம் எதுக்கு வம்பு இழுத்துட்டு இருக்கீங்க? கிளம்புங்க. ஏண்டா நீயே ஒரு முன்ன பையன், நீ இவங்களுக்கு உத்தரவாதம் தர்றியா? போடா போய் இவன் வேலையை பாடுற போடா. ஏய் யார முள்ள பையன்? அண்ணே ஒரு நிமிஷம் வந்துடுறேன். எடுத்துங்கன்றல என்ன ஆச்சு? நான் தான் செட்டில் பண்றது சொன்னேன்ல. எவ்வளவு கொடுக்கணும் உங்களுக்கு? 10,000 ரூபாய் வேலை. இந்தாங்க. எனக்கு ஏதுப்பா இவ்வளவு பணம்? என் பைக்கை வித்துட்டேன்ப்பா. என்னென்ன சொல்ற? அந்த வண்டி உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல? பரவாயில்ல விடு ஆனந்தி, சம்பாரிச்சு புதுசாக வாங்கிக்கலாம். இப்போதைக்கு இந்த வீட்டு செலவுக்கு வச்சுக்கோங்கம்மா. என்னங்கப்பா, ஏதாவது அர்ஜென்ட்னா கால் பண்ணுங்கப்பா, நான் அரேஞ்ச் பண்ணுறேன். சரிப்பா. ஆனந்தி கவலைப்படாம இரு, எல்லாம் மாறும் சரியா? ம். பத்திரமா போயிட்டு வாப்பா. போலாமாப்பா? போலாங்க. என்னையா நீ டெய்லி என் வீட்டு வாசல் முன்னாடி கூட்டத்தை கூட்டி ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டே இருக்க? எதுக்கு இப்படி எங்க மானத்தை வாங்குற? நேற்று நடந்த அமைச்சர் ரத்னவேல் பாண்டியனின் மகள் திருமணத்தில் திடீர் குழப்பம் ஏற்பட்டதாக இன்று தீர்வு. கதிர்வேலனையும் வள்ளியையும் அமைச்சர் பிரித்து வைக்க சூழ்ச்சி செய்கிறார் என்ற சர்ச்சை எழுந்த நிலையில் அந்த அவதூறை முறியடிக்கும் விதமாக இருவருக்கும் மீடியா முன்னிலையில் ரெஜிஸ்டர் மேரேஜ் செய்து வைப்பதாக முதலமைச்சர் கூறியதை அடுத்து ஏற்பாடுகள் தீவிரம். உங்கள் முன்னிலையிலேயே வேலனுக்கும் வள்ளிக்கும் இப்போது பதிவு திருமணம் நடைபெறப் போகிறது. அதோடு நானே சாட்சி கையெழுத்து போட்டு அந்த திருமணத்தை நடத்தி வைக்கிறேன். என்னது பதிவு திருமணமா? அடி பாவி, உன் தலையில நீயே மண்ணவாரி குடிக்கிட்டியடி. உன்னை யாரடி அந்த வீடியோவை மீடியாவுக்கு அனுப்ப சொன்னது? டேய் உனக்கு அறிவு இல்ல? ஏன்டி இப்படி பண்ண? கொஞ்சம் கூட பொறுமை கிடையாது உனக்கு? எதுக்கு இப்படி செஞ்ச? இப்ப பாரு எல்லாமே அனுசாரமா மாறிடுச்சு. டேய் நீங்க 2 பேரும் எதுக்காக ரேணுகாவை திட்டிட்டு இருக்கீங்க? புரியாம பேசாதப்பா. எல்லாத்துக்கும் காரணமே இவதான். வேலை வீட்டுல நடந்த பிரச்சனையை வீடியோ எடுத்து பிரஸுக்கு அனுப்புனது இவதான்ப்பா. இப்ப பாரு அவங்க அதை டெலிகாஸ்ட் பண்ணி இப்ப சிஎம்ஐ இறங்கி வந்து பள்ளிக்கு வேலைக்கு அவரே கல்யாணம் முடிச்சு வைக்க பாக்குறாரு. என்னது? இந்த பிரச்சனை சிஎம் லெவலுக்கு போனதுக்கு காரணம் நீதானா? ஏன் இப்படி ஏதோ பண்ணி ஏன் உயிரை வாங்குற? உன்னால எங்களுக்கு தான் அசிங்கம். டேய் உன்ன புள்ளையடி பத்தி வச்சிருக்க, எல்லாம் உன்ன சொல்லணும்டி. எங்க இவ பண்ணதுக்கு நான் என்னங்க பண்ணுவேன்? என்னம்மா நீங்க இப்படி எதுவும் பேசாம இருக்கீங்க? ஏதாவது பண்ணுங்கம்மா. இப்படியா இருந்தா எப்படி? டேய்
நிஜமாவே என்ன பண்றதுன்னு தெரியலடா. ரத்தனத்துக்கு முன்னாடி சிஎம் கிட்ட இதுவும் பேச முடியாதுடா. அம்மா, என்னம்மா அதெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தா வேலைக்கே ஆகாதுமா. ஏதாவது பேசி இமிடியேட்டா ஸ்டாப் பண்ணுங்க. ஏய், பேசாம இரு இரு. போங்கம்மா, போய் பேசுங்க. தலைவரே, ஆக்சுவலா வள்ளிக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்ல. வேணும்னா அவகிட்ட நீங்களே கேட்டு பாருங்க. ஏமா, விருப்பம் இல்லாம தான் கோர்ட்ல அப்படி வாக்குமூலம் கொடுத்தாங்களா? பேசாம இருமா, கொஞ்ச நேரம் போய் உட்காருமா. ஐயா எல்லாம் ரெடி ஆயிடுச்சுங்க ஐயா. பொண்ணு மாப்பிள்ள வந்து கையெழுத்த போடலாம். பாப்பா, 2 பேரும் எந்திரிங்க. வாங்க, அப்படியே வந்து நில்லுங்க. ஏமா, மாலையை கொடுமா. மாலையை மாத்திக்கிங்க. முதல்வர் முன்னிலையில் இருவருக்கும் திருமண ஏற்பாடு. அமைச்சர் ரத்னவேல் பாண்டியனின் மகளும் அவருடைய PA கதிர்வேலனும் முதலமைச்சர் முன்னிலையில் பதிவு திருமணம் நடைபெறும் காட்சியை தான் நீங்கள் பார்த்து வருகிறீர்கள். பொண்ணு மாப்பிள்ள வந்து கையெழுத்து போடுங்க. வேலா, கையெழுத்து போடுங்க. வள்ளி, வாமா. இங்க போடுங்க. நீங்க எங்க போடுங்கம்மா.